வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பீஸ் கியூரியஸ் லூப் யூடியூப் சேனலில் பார்க்க போகிற கதை திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய யட்சி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சின்ன பெண்ணாக இருந்தபோது அம்மா யட்சியை பார்த்திருக்கிறாள். சின்ன வயதில் என்னை மடியில் போட்டுக்கொண்டு கதை சொல்லும்போது அவளே சொல்லி இருக்கிறாள். தோட்டத்து நெல்லி மரத்தின் நிலா நிழல் வாசல் வழியாக உள்ளே பரப்பிய வலையில் நானும் அவளும் தனித்திருந்தோம். காற்றில் வலை அலைவுற்றது. வெகு தொலைவில் திருப்பரப்பு அருவி சீறி கொண்டிருந்த ஒலி. யட்சி அழகா அம்மா? பின்னே ரொம்ப ரொம்ப அழகு. அழகுன்னு சொன்னா போருமோ? பெண்ணழகே அவதான வை. உன்னை மாதிரியா அம்மா? போடா. தலையை தட்டிய கை அப்படியே வருட ஆரம்பித்தது. தொழுவில் சிவப்பி பசு சடசடவென்று கல்தளம் மீது கால் மாற்றியது. எத்தனை அழகான பெண்ணாக இருந்தாலும் வாழ்வின் ஒரு பருவத்தில் மட்டும்தான் அழகாக இருக்க முடியும். அப்பருவத்தில் கூட சில தருணங்களில் தான் அவள் அழகு முழுமையாக வெளிப்படும். அத்தருணத்தில் கூட சில கோணங்களில் சில அசைவுகளில்தான் அவள் அழகின் உச்சம் நிகழ்கிறது. ஒவ்வொரு அழகிக்கும் அவள் ஓர் உச்சமுனையை தொடும் ஒரு கணம் வாழ்வில் உண்டு. ஒரே ஒரு கணம், அவ்வளவுதான். அந்த கணங்களையே நீட்டி முடிவற்ற காலமாக்கினால் அதில் வாழ்பவள் யட்சி. அம்மா சொன்னாள். நீ எப்போ அம்மா அப்படி அழகா இருந்த? அருகே ஒரு பெருந்தழல் சட்டென்று எண்ணெய் பட்டு எழுந்தாடி அணைந்தது போல அம்மா முகத்தில் ஓர் உக்கிரம் படிந்து மறைந்தது. நான் அவளை அப்போது மிக அஞ்சினேன். அவள் மீது ஒட்டி கொண்டு அந்த பயத்தை வென்றேன். என் அம்மாவேதான். ஆமாம், திடமாக மென்மையாக அருகே இருக்கும் அறிமுகம் மிக்க உடல். அம்மா, ஏண்டா? ஏன் எல்லாரும் யட்சியை பார்த்து பயப்படுறாங்க? அவதான் அழகா இருக்காளே. அழகா இருந்தா பயப்படாம இருப்பாங்களா? ஏம்மா? போய் படு, பனி விழுது. உன் அம்மாவே ஒரு யட்சி இல்லை? பெரியம்மா சொன்னாள். பிறகு அப்பெல்லாம் இப்ப மாதிரி இல்லை. நாங்கள்லாம் பயந்து பயந்து சாவோம். அப்பா பெருந்திண்ணையில் இருந்தா பனை விசிறி சத்தம் கேட்கும். அப்ப அந்த சத்தம் மட்டும்தான் வீட்டில் கேட்கும். சின்ன வயசுல நான் அப்பாவை பார்த்ததே இல்லை தெரியுமா? கதவிடக்கு வழியா பார்த்து பார்த்து அவருக்கு முதுகும் புறந்தலையும் மட்டும்தான் எனக்கு தெரியும். உன் அம்மா அப்படியா? நான் நிப்பா. படம் எடுத்த பாம்பு மாதிரிலாம் தலை திருப்புவா. வேணும்னா வேணும், வேண்டாம்னு ஆறாவது சொன்னா சொல்றவங்கள கொல்லணும். அப்படி ஒரு பிடிவாதம். அப்பதான் வெல்வெட் துணி வந்தது. ஜம்பர் தைக்கணும்னு கேட்டா. ஆமா, வெல்வெட்டும் வெளிச்சமும் போடி விவஸ்தை கெட்ட குடியால போச்சு. அப்பா சொல்லிட்டார். சரசரன்னு போய் தேங்காய் பொறையில உட்காந்துட்டா. வேணும்னா வந்து சாப்பிடுவா, விடுடி. அப்பா சொல்லிட்டார். எங்க அம்மா பயந்து போய் உள்ள உட்காந்து அழுதா. அத்தை மட்டும் போய் வாடி செம்பகம், விளையாடாத, நான் உனக்கு எப்படியாவது வாங்கி தரேன்னு சொல்லி காலை பிடிச்சா. அப்படியே உட்கார்ந்துருக்கா. முடிப்புரை பகவதி மாதிரி முடியை பிரித்து போட்டு. மனுஷ பார்வை இல்லை. இருட்டி போச்சு. மக்கா உள்ளவாடி, இருட்டு வந்தாச்சுன்னு அம்மா கண்ணீர் விட்டா. அசையணுமே. அப்படி ஒரு இருப்பு. மண் விளக்கு ஏற்றி வச்சு அத்தை காவலுக்கு இருந்தா. காலம்பர அப்பா தொழுத்து பார்க்க வந்தார். இவன் இருக்கிற இருப்பை பார்த்தார். கோபம் வந்தா அவர் சொடலை மாடம் பூசாரி மாதிரி ஆசாரணைக்கேறி ஆடுவார். கள்ள நீலின்னு கத்திக்கிட்டு அறிவாளை தூக்கிட்டு துள்ளி சாடி வந்தார். அத்தையும் அம்மையும் ஓடி போய் காலில் விழுந்தாங்க. ஆளுக்கு ஒரு எத்து. நேரா தேங்காய் புறையில ஏறி சாவடின்னு ஒரே வெட்டு. விறக்கடை வித்தியாசப்பட்டு வெட்டு துணியில பட்டது. இவன் ஒரு இமை அசைக்கணுமே. அப்படியே இருக்கா. அப்பாவுக்கு சங்கு பதறி போச்சு. கையும் காலும் கடந்து துடிக்குது. அப்படியே சிவந்த கண்ணை திருப்பி ஒரு பார்வை பார்த்தா. அம்மா பகவதி தேவின்னு கத்திக்கிட்டு வெளியே ஓடி போய் திண்ணையில் விழுந்தவர். 8 நாள் ஒரே புலம்பல். பிறகு அவளை ஏறிட்ட பார்க்க மாட்டார். கேட்டா கேட்டது கிடைக்கும். அப்படி இருந்தா. யட்சி இல்லை அவ. செண்பக மரத்து யட்சிக்கு தங்கச்சி இல்லை. செண்பக மரத்து யட்சி அம்மாவின் குடும்ப வீட்டின் அருகே நீலகண்டசாமி கோயில் குளத்துக்கும் அவர்களுடைய தோட்டத்துக்கும் நடுவே நின்ற பெரிய செண்பக மரத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. கல்பீடம் மீது கல்லால் செய்யப்பட்ட சிறு விளக்கு. அதுதான் பிரதிஷ்டை. ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பலியும் பூஜையும் உண்டு. மற்ற நாட்கள் முழுக்க சருகு மூடி காற்றில் இலைகள் கீரும் ஒலியோடு தனிமையில் கிடக்கும் கல் வடிவங்கள்.
எங்கள் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தபோது குலதெய்வ கோயிலில் மொட்டை போட்டு காது குத்தி உடனே யட்சிக்கும் ஒரு பலி போட்டு விடலாம் என்று சண்முக மாமா சொன்னார். 5 சருகுகளை எல்லாம் அள்ளி விளக்கி யட்சி பீடம் சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. தேங்காய் எண்ணெய் விட்டு தீபத்தை ஏற்றிய போது கரிய கூந்தலை காற்றில் சுழற்றி யட்சி நின்று ஆடுவது போலதான் இருந்தது. காது வலியை மறந்து கனகா வாழைப்பழத்தை தின்றபடி விழித்து பார்த்தது. பண்டு, நம்ம மூத்த பாட்டா ஒருத்தர் திருவனந்தபுரம் தாண்டி வியாபாரத்துக்காக போனப்ப ஒரு காட்டுல பாறை மேல கைப்பொதிய வச்சார். அதுல பொன் இருந்தது. பாறையிலே குடியிருந்த வனையட்சி பொண்ணுக்கு ஆசைப்பட்டு கூடவே வந்துட்டா. இங்கே வந்து ஒரே அட்டகாசம். பசுவையும் கண்ணையும் பயமுறுத்துறது. ராத்திரி வழி நடக்கிறவங்களை குழப்பி சுழற்சி அடிச்சு சுடுகாட்டில் கொண்டு போய் விடுறது. மந்திரவாதி வந்து பார்த்து யட்சி வந்திருக்க விஷயத்தை சொன்னாரு. பவுனு கொடுத்து நிறையுமா? 10 பவுன் வச்சு கும்பிட்டா யட்சி 10-100 பவுன் கேட்பாளே. பின்ன பொன்னிருக்க இடத்துல பூவுன்னு ஒரு சொல்லுண்டுல்ல. அதனால இங்க ஒரு தங்க செண்பக மரத்துல யட்சியை ஆவாகனம் பண்ணி பிரதிஷ்டை செஞ்சாச்சு. தங்க செண்பக பூவை பார்த்து பொண்ணுன்னு நினைச்சு யட்சியும் இங்கே இருந்து போட்டா. பூசாரி பொங்கல் படைத்து கமுகும் பூவும் அரளிப்பூ மாலையும் சார்த்தி யட்சிக்கு பூதை செய்தார். சுடர் படபடத்தது. காற்றில் பொற்காசுகள் போல செண்பக மலர்கள் உதிர்ந்தன. மாமா ஒரு துளி பொங்கலை எடுத்து கனகுவின் வாயில் வைத்தார். அவள் பழத்தை நழுவ விட்டு மாமாவின் கையை பிடித்தாள். வாய் கொளகொளவென்று ஒழுகியது. பெண் பிள்ளை நாக்கா, அதுக்கு ஒரு யட்சி கிருபை வேணும் பார்த்துக்க. அது ஒரு பலமாக்கும். கண்ணில் ஒரு தீ இருக்கும், மாமா சொன்னார். உனக்கு அம்மை வந்து நின்று செய்ய வேண்டிய பூஜை. அவ அந்த வீட்டு படியிறங்கி வருஷம் 30ஆவது. அவ சொன்னதுதான். வேலிமலை மறிஞ்சாலும் நினைச்ச நினப்பு மறிய மாட்டா. அதை பற்றி அம்மா சொன்னதில்லை. ஆனால் பிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு தருணத்தில் சொல்லி இருக்கிறார்கள். அம்மாவின் இளைய அம்மா இசைக்கு முத்து பிள்ளை சர்வேயராக கேரளத்து மலையோரத்து கிராமம் ஒன்றுக்கு போனார். அங்கேயே அவருக்கு கம்யூனிஸ்ட் உறவு ஏற்பட்டது. ஊருக்கு திரும்பி முழு நேர கம்யூனிஸ்ட் பிரசாரகர் ஆனார். அம்மா அவரது சீடப்பெண் மாதிரி. அவர் படித்த புத்தகங்களை எல்லாம் அம்மாவும் படிப்பாள். அவர் பேசும்போது கதவோரம் நின்று 2 சுடர்கள் போல கண்கள் ஒளிர கேட்டிருப்பாள். கட்சி தடை செய்யப்பட்ட போது பல முக்கிய தோழர்கள் அவர்கள் வீட்டில் வந்து தலைமறைவாக தங்கியிருந்தார்கள். அண்ணாவின் நடவடிக்கைகள் பற்றி அவரது அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது. சரியான கிராமத்து மனிதர். வருபவர்கள் அண்ணாவின் நண்பர்கள் என்றே நம்பியிருந்தார். இரவில் சாய்ப்பு அறையில் அவர்கள் சிமினி விளக்கை வைத்து கொண்டு விடிய விடிய பேசுவார்கள். சாய்ப்பை ஒட்டி உள்ளறை இருந்தது. அதன் ஜன்னலில் ஒரு சிறு துளை. இருட்டும் மொட்டடையும் எலிகளும் கரப்பாம்பூச்சிகளும் நிரம்பிய அந்த இடுங்கிய அறைக்குள் இரவு முழுக்க நின்றபடி அம்மா கேட்டுக்கொண்டிருப்பாள். போலீஸ் கெடுபிடிகள் அதிகரித்த போது அவர்கள் முகாமை மாற்றிக்கொண்டார்கள். விரிந்து பறந்த பல கிலோமீட்டர் பரப்பை நிரப்பிய மரவள்ளி கிழங்கு தோட்டத்தின் நடுவே உள்ள சிறிய ஓலை குடிலுக்கு. அங்கே குடில் இருப்பதை மிக நெருங்கினால் மட்டுமே பார்க்க முடியும். அன்று மாலை EMS வருவதாக அம்மாவிடம் அண்ணா சொன்னார். அவர் 3 நாள் ஊரில் தலைமறைவாக இருக்கப் போகிறார். அம்மா அவர் எழுதிய எதையுமே படித்தது இல்லை. அவர் படத்தையும் பார்த்ததில்லை. ஆனால் எல்லா விவாதங்களிலும் அந்த 3 எழுத்துக்கள் உச்சரிக்கப்பட்டன. மதிப்புடன், பிரமிப்புடன், ஆவேசத்துடன். அன்றிரவு அம்மா வீட்டை விட்டு இறங்கி கோவிலை தாண்டி ஆற்றில் இறங்கி மறுபக்கம் சென்று மனித சஞ்சாரமே இல்லாத காட்டுப்பாதையில் நடந்து மரவள்ளி கிழங்கு தோட்டத்தில் நடந்து EMS இருந்த குடிலை அடைந்தாள். உள்ளே தூக்கி கட்டிய மரக்கட்டில் மீது EMS அமர்ந்திருந்தார். இருளில் அவர் காலடியில் 7-8 தொண்டர்கள் அமர்ந்திருந்தார்கள். கண் பழகிய பிறகே அவரது குறுகிய உடலையும் இரட்டை மண்டையையும் அம்மா அடையாளம் கண்டாள். மெல்லிய குரலில் திக்கி திக்கி அவர் பேசிக்கொண்டிருந்தார். உலக போருக்கு பிறகு உலக வரலாற்றின் திசை எப்படி மாறிவிட்டது என்றும், வரும் யுகத்தில் உழைப்பு எப்படி ஓர் அடிப்படை சக்தியாக மாறி அரசியலை ஆட்டி படைக்கும் என்றும். விடியும் வரை குடிசைக்கு வெளியே நின்று கேட்டுவிட்டு அம்மா திரும்பினாள். திரும்பும்போது வழி தவறிவிட்டாள். மரவள்ளி இலைகளின் கடலுக்குள் பல மணி நேரம் அலைந்தாள். விடிந்து வழி வந்த பிறகு அவளை பனை ஏற சென்றவர்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்த்தார்கள். அது யட்சியின் வேலை என்று அம்மாவின் அப்பாவும் அம்மாவும் பிறரும் நம்பினர்.
அம்மாவின் அத்தைக்கும் குட்டி தம்பியாக இருந்த சண்முகம் மாமாவுக்கு மட்டுமே விஷயம் தெரிந்திருந்தது. அந்த மாதமே அம்மாவின் திருமணம் நடந்தது. அதை ஒரு கட்டாய கல்யாணம் என்று வீட்டுக்கு வெளியே எவரும் அறியவில்லை. அறிந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்று எல்லா கல்யாணங்களும் கட்டாய கல்யாணங்கள்தான். அம்மாவின் அம்மா உத்தரத்தில் சுருக்கை கட்டி கழுத்தில் மாட்டிக்கொண்டு நிற்பதை கதவிடுக்கு வழியாக பார்த்து அம்மா கத்தினாள். கதவை உடைத்து திறந்து உள்ளே போய் அம்மா அவள் காலை பிடித்து கதறியபடி கல்யாணத்துக்கு சம்மதித்தாள். ஆனால் அந்த வஞ்சத்தை அம்மா மறக்கவில்லை. தன் அம்மாவும் அப்பாவும் இருந்தபோது மட்டும்தான் பிறந்த வீட்டுக்கு வந்தாள். போகும்போது மட்டும் எப்படி வழி தெரிந்தது என்று சண்முகம் மாமா கேட்டபோது எச்சி வழிகாட்டி கூட்டி சென்றதாக அம்மா சொன்னாளாம். வெகு நாள் அவரும் அதை நம்பி இருக்கிறார். அம்மா சொல்வது அத்தனையும் தத்ரூபமாக இருக்கும். எப்போது முதலில் எச்சியை பார்த்தாள் என்று நான் கேட்டேன். நீலகண்ட சாமி கோயிலில் நாடகம் பார்க்க போன போது என்றாள். வருடந்தோறும் நீலகண்டசாமி கோயிலில் பாட்டும் நடனமும் தான் இருக்கும். அன்று வள்ளியூர் சிவசண்முகம் குழுவினரின் ஸ்பெஷல் நாடகம் ஜட்ஜு யாகம் போட்டிருந்தார்கள். ஊரே திரண்டு நாடகம் பார்க்க போயிற்று. அம்மாவின் அப்பா பெண்களை எல்லாம் வீட்டுக்குள் தள்ளி வெளியே போட்டுவிட்டார். அவருக்கு நாடகம் பிடிக்காது. நாடகம் என்ன, எந்த கலையுமே பிடிக்காது. நாடகம் தொடங்க நள்ளிரவாகி விட்டது. அம்மா மச்சுக்கு ஏறி ஓட்டுக்கூரையை பிரித்து வெளியேறி நடந்து புளியமர கிளையில் தொற்றி ஏறி இறங்கி கோயிலை பார்க்க சென்றாள். குளத்துக்கு இந்த பக்கம் அவர்களுடைய தோட்டத்துக்குள் நின்ற கூளை பலா மரத்தில் ஏறி ஒரு கிளையில் அமர்ந்து நாடகம் பார்த்தாள். அப்போது பக்கத்தில் செண்பக மரத்தின் கிளையில் ஓர் அழகிய இளம்பெண் இருப்பதை பார்த்தாள். அது செண்பக எட்சி. எட்சியின் தலைமயிர் கருமையான நீரோடை போல் பளபளத்து வழிந்து வெகு நீளத்துக்கு காற்றில் பறந்தது. செண்பக தளிர்களிலான ஆடை அணிந்திருந்தாள். வாயில் 2 வீரப்பற்கள் இருந்தன. அழகுன்னு சொன்ன என்றேன். ஆமாடா, ரொம்ப அழகான பொண்ணுக்கு 2 வீரப்பல் இருந்தா இன்னும் அழகுதான், அம்மா சொன்னாள். எட்சி அம்மாவிடம் பெயரை கேட்டாள். பெயர் பிடித்திருந்தது. அம்மா எட்சியிடம் அவள் எங்கெல்லாம் போயிருக்கிறாள் என்று கேட்டாள். எட்சி போகாத இடமே இல்லை. நட்சத்திரங்களுக்கு இடையே மிக மிக இருண்ட ஒரு கடல் அலையடிக்கிறது. அதில் அவள் நீந்தி இருக்கிறாள். நிலவில் முகம் பார்த்து பொட்டு போட்டிருக்கிறாள். 7 கடல்களுக்கு அப்பால் இருக்கும் பொன்னால் ஆன மலை மீது இருக்கும் செம்மணியால் ஆன பாறை மீது படுத்து தூங்கி இருக்கிறாள். உருகிய உலோகங்கள் தீ போல ஓடும் பாதாள நதியை பார்த்திருக்கிறாள். அதிகாலை புற்களிலும் பூக்களிலும் படர்ந்திருக்கும் பனித்துளிகளை மட்டுமே எட்சி அருந்தவாள். செண்பக பூக்களில் ஊறும் முதல் தேனையும். அம்மா எங்கெல்லாம் போயிருக்கிறாள் என்று எட்சி கேட்டாள். அம்மா எங்குமே போனதில்லை. சமையலறை, குளம், வீட்டு தோட்டம், மீண்டும் சமையலறை. அதை கேட்டபோது எட்சியின் கண்கள் காற்றுப்பட்ட கனல் போல் எரிந்தன. வாயில் வீரப்பல் ஒளிவிட்டது. எட்சி நாடகத்தை சுட்டி காட்டினாள். அந்த நாடகத்தை பார்க்கத்தான் அவள் வந்தாள். அது அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே அவள் வேறு ஒரு நாடகத்தை பார்ப்பதாக சொன்னாள். பலாமரத்தின் உச்சிக்கு அவள் அம்மாவை கூட்டி சென்றாள். அங்கிருந்து பார்த்தபோது கோயில் குளம் ஒரு பெரிய கண்ணாடி போல் தெரிந்தது. அதில் அதே நாடகம் தலைகீழாக தெரிந்தது. அங்கிருந்து பார்த்தபோது அந்நாடகம் மிக வேடிக்கையாக இருந்தது. அதில் தாட்சாயினி தன் நெற்றி கண்ணை திறந்து சிவனை எரித்து சாம்பலாக்கினாள். எட்சியும் அம்மாவும் இரவு முழுக்க சிரித்தார்கள். அம்மாவுக்கு கண்ணில் முதல் ஆபரேஷன் முடிந்ததுமே படிக்கும் பழக்கம் போய்விட்டது. அதற்கும் வெகு காலம் முன்பே அம்மா பேசுவது மிகவும் குறைந்து விட்டிருந்தது. மணிக்கணக்கில் படிக்காமல் புத்தகத்துடன் உட்கார்ந்திருப்பாள். அம்மாவிடம் கூடும் அந்த மௌனம் மிகவும் பயமுறுத்துவது. அப்பா இருந்தவரை அந்த மௌனத்தை கண்டு பொறுமை இழப்பார், கத்துவார், புலம்புவார். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. நாட்கணக்கில் அந்த மௌனம் நீளும். பிறகு பனிக்கட்டி உடைவது போல கலகலவென்று உடையும். கண் சரியாக தெரியாமல் ஆன பின் அந்த மௌனம் மாச கணக்கில் விரிய ஆரம்பித்தது. கனகு மட்டும்தான் அப்போது அம்மாவை நெருங்க முடியும். பாட்டி கவனிக்கிறாளா இல்லையா என்று கவலைப்படாமல் சலசலவென்று பேசிக்கொண்டிருப்பாள். பேசி பேசி இருவரும் ஒன்றாக ஆகிவிடுவது போல் இருக்கும். உடலின் ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்புடன் பேசிக்கொள்வது போல.
டாக்டர் வீட்டிலிருந்து திருப்பி கொண்டிருந்தோம். பஸ் இறங்கும் போது வெயில் சாய ஆரம்பித்திருந்தாலும் சூடு அடங்கவில்லை. அம்மா கண் மீது கையை வைத்து பாதையை பார்த்தாள். நான் கனகுவின் பிடிவாதம் பற்றி அவளிடம் அவ்வளவு நேரம் சொல்லி கொண்டிருந்தேன். ஒரே பெண், 17 வயதில் தன்னந்தனியாக லக்னோவுக்கு படிக்கப் போகிறேன் என்கிறாள். எங்கள் பதைப்புகளை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சிரிக்கிறாள். எது பேசினாலும் ஒரே சிரிப்பு. உலகமே வேடிக்கைகளால் நிரம்பியிருப்பது போல. அவள் வாயிலே எச்சு பிரசாதம் வச்சிருக்கப்படாது. சொன்ன பேச்சு கேட்க மாட்டா. எதற்கெடுத்தாலும் ஒரு களிர் சிரிப்பு. நீயாவது பேசி பார்த்து ஒரு நல்ல புத்தி சொல்லு என்றேன். அம்மா அதை கேட்டதாகவே தெரியவில்லை. ரொம்ப வெயிலா இருக்கேடா என்றாள் அம்மா. பக்கம்தானே, 5 நிமிஷத்துல போயிடலாம் என்றேன். சலிப்பாக இருந்தது. அம்மாவுக்கு இப்போதெல்லாம் தன் உடல் அவஸ்தைகள் தவிர வேறு நினைப்புகளே இல்லை. ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கலாம் என்று நான் கடை பக்கம் திரும்பிய போது அந்த போஸ்டரை பார்த்தேன். அப்போதுதான் மாலை நாளிதழுக்காக ஒட்டியிருந்தான். ஓடிப்போய் ஒரு பிரதி வாங்கி கை நடுங்க விரித்து பார்த்தேன். முதல் பத்திக்கு மேல் படிக்க முடியவில்லை. ரோட்டை தாண்டி மறுபக்கம் வந்து அம்மாவிடம் உறக்க, அம்மா அம்மா என்றேன். இஎம்எஸ் இறந்துட்டார். யாரு? இஎம்எஸ், இன்னைக்கு மத்தியானம். அம்மா திரும்பி மண்பாதையை பார்த்து, ஒரே வெயிலா கொளுத்துதே என்றாள். என் மனத்தில் அக்கணம் சொற்களே இல்லை. பின்பக்கம் பைக்கொலி கேட்டு பின்னால் நகர்ந்து ஒதுங்கி வழிவிட்டேன். பெரிய எஸ்டி பைக் மீது கனகு. சிரித்தபடி, ஏறிக்க பாட்டி என்றாள். யார்தடி இது? மனோகர் மாமாவோடது. ஏறு பாட்டி. இறங்கடி கீழே. எரும மாதிரி இருக்கு வண்டி. போப்பா, நீ ஏறு பாட்டி. அம்மா அதன் பின் ஏறிக்கொண்டாள். அப்பா, நீங்க முன்னாடி ஏறிக்கிறீங்களா? கனகு பார்த்து. சும்மா பயப்படாதீங்கப்பா. பைக் புகை கக்கி முன்னால் பாய்ந்து போயிற்று. கனகுவின் குட்டை தலைமயிர் தீ போல கொழுந்து பரப்பி பறந்தது. திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய எட்சி கதை இத்துடன் நிறைவு பெற்றது. மீண்டும் இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.